வெல்க தமிழ். டீச்சர், பாரதியார் நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க. அதுல குழந்தைகளுக்காக ஓடி விளையாடு பாப்பா எழுதியிருக்காங்கல்ல டீச்சர்? ஆமா, பாரதியார் சொல்லாத கருத்துக்களே இல்ல. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு சுதந்திரத்திற்கு முன்னாடியே பாடினவர். குட்டி பாப்பாக்களுக்கு பாரதியார் அழகான செய்தி சொல்லியிருக்காரு. எந்த பாட்டுல? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடணுமா நீங்க குழந்தைங்கலாம், ஆனா ஓய்ந்து இருக்கக்கூடாது. எப்போதுமே நீங்க சோம்பேறியா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்ப இன்னைக்கு என்ன பண்றீங்க? நிறைய பேரு போன் பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, அம்மா அப்பா பேச்சு கேட்காம, உங்களுடைய வேலைகளை, காலை கடன்களை சரிவர முடிக்காம அன்னைக்கு பொழுதை எப்படி கழிக்கிறீங்க? விடுமுறைனா எப்படி கழிக்கிறீங்க? போன் பாக்குறீங்க, டிவி பாக்குறீங்க, இப்படி பொழுத கழிக்கிறீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. இனிமே ஓய்ந்திருப்பீங்களா? இருக்க மாட்டோம் டீச்சர். ஓடி ஆடி நல்லா விளையாடுவீங்களா? விளையாடுவோம் டீச்சர். அது மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் அப்படின்னு இருக்குது. அப்படி நல்ல தொடுதல் எது, கெட்ட தொடுதல் எது அப்படிங்கிறத பெண் குழந்தைங்களும் புரிஞ்சுக்கணும், ஆண் குழந்தைகளும் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்க உங்ககிட்ட ஏதாவது மிட்டாய் கொடுக்குறாங்க, இல்லை சாக்லேட் கொடுக்குறாங்க, இல்லை பிஸ்கெட் தாரேன், அது தாரேன், உனக்கு நான் நிறைய என்னமாவது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. உங்களுக்கு தெரியாத நபர்கள் யாராவது உங்களுடைய அம்மாவோட போன்ல இருந்தோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அவசரத்துக்காக போன் கொடுத்துருப்பாங்க எப்பயாச்சும். அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? தெரியாத நபர்கள்ட்ட போன்ல என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. சரியா? அலைபேசியில, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல தெரியாத நபர்களோட நீங்க என்ன பண்ணக்கூடாது? சாட் பண்ணி பேச கூடாது. அதான் அவர் சொல்றாரு, யாராவது பொம்பளை பிள்ளைங்கள்ட்டையோ இல்ல பசங்கள்கிட்டையோ இல்ல உங்ககிட்டயோ தனிப்பட்ட முறையில தவறா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த விஷயத்தை உடனே உங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்லிடணும். பெற்றோரை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. அதுக்கப்புறமா ஆசிரியர்கள். சரியா? அம்மா அப்பா கிட்ட உங்களால சொல்ல முடியல, பகிர்ந்துக்க முடியல அப்படின்னு சொன்னா உங்களோட வகுப்பாசிரியர்கள்ட்ட நீங்க என்ன செய்யணும்? இந்த விஷயத்த பகிர்ந்துக்கணும். சரியா? சரி டீச்சர். உங்களுக்குன்னு தனிப்பட்ட ரகசியங்களை என்ன செய்யக்கூடாது? மனசுல போட்டு வச்சுக்க கூடாது. எல்லாத்தையுமே யார்கிட்ட சொல்லணும்? பெற்றோர்கள்ட்ட ஓப்பனா சொல்லிடணும். அப்படி சொல்ல முடியாத விஷயங்களை ஆசிரியர்கள்ட்ட நீங்க என்ன செய்யணும்? சொல்லிடணும். சரியா? அப்படி யாராவது தவறு செஞ்சாங்க, இல்ல உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க அப்படின்னா பாரதியார் என்ன சொல்றாரு? பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. நன்றி, வணக்கம்.